பூண்டோட கைலாசமே போக முடியாது. இப்போ கைலாயத்துக்கு அடைந்தாருன்னு பத்திரிக்கை அடிக்கிறோம், எல்லாரும் போயிட்டாங்க கைலாயத்துக்கு, ஒரு கௌரவம். வைகுண்ட பதவி அடைந்தார், கைலாயத்தில் அடைந்தார், கௌரவத்துக்காக சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே பூண்டோடு கைலாசம் போனவர் இந்த ஹியூமன் பாடியோட ஸ்பேஸ் டிராவல் பண்ணி இங்க இருக்கிற இப்ப கைலாயத்தை கூட்டு போறாங்க. இந்த கைலாயம் இல்லை, ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாக்க இங்கெல்லாம் கைலாயத்துக்கு ரொம்ப கழுக்க போனாரு. கைலாயத்துக்கு போனவர் 2 பேர் தானா, அப்பர் சாமிகள் போனாரு, அவரோட முழுதும் போகல. கைலாயம் உனக்கு இங்க வேண்டாம், நான் திருவையாற்றிலே காமிக்கிறேன், ரிட்டர்ன் அப்படின்ட்டார். திரும்பி வந்துட்டார். கைலாய காட்சி கிடைச்சதா வரலாம். காரைக்காலமையார் தலையாலே நடந்து போறேன்னு போனாங்க. இதெல்லாம் அந்த காலம். இது எங்கேயும் போகண்டா ஏர்கிராஃப்ட்லயே போகலாம். இந்த கைலாயம் பூலோக கைலாயம். நம் பூலோக கைலாயம் சொல்லுவாங்க. ஸ்காட்ரோட் சுப்பிரமணிய சாமி இருக்கு, இது ஐயா பூலோக கைலாயம் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு இது கைலாயம். அண்ட வழிகளுக்கெல்லாம் வேறு பறவையில் இருக்கிற கைலாயத்துக்கு ஒளி உடம்போட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போறார். அவர் தான் முதல்ல ஸ்பேஸ் டிராவல் பண்ணவர். ஸ்பேஸ் டிராவல் முதல்ல பண்ணவர் அவர் தான். அவர் ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வெள்ளை யானை வந்ததான் வரலாறு. யானை என்ன கருப்பாக தான் இருக்கும். இந்தியன் எலிஃபென்ட் நல்ல கருப்பு, ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும். எந்த எலிஃபென்ட்டும் ஒயிட் எலிஃபென்ட் கிடையாது. பெரிய புராணத்துல 2 இடத்துல ஒயிட் எலிஃபென்ட் வருது. திருவானைக்காவல்ல பூஜை பண்ண யானை வெள்ளை யானை. இது பெரிய புராணத்துல ஓப்பனிங் சீன்ல வரும். கோச்சங்கச்சோட வரலாறு. கடைசி சாப்டர்ல கைலாயத்துக்கு சுந்தரமூர்த்திகளை கொண்டு போன யானை வெள்ளை யானை. இந்த வெள்ளை யானை இருக்குன்னு நம்ப மாட்டேங்கிறான். புத்தருக்கு சொல்றான், ரைஸ் டேவிட் சொல்லியிருக்கிறான், பெரிய பெரிய ஆங்கிலேய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறான். வெள்ளை யானையா மாதா உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்றான். வெள்ளை யானைக்கு கருப்பு யானை என்னன்னா, இடத்துல டிராவல் பண்றதெல்லாம் கருப்பு யானை, ஸ்பேஸ்ல டிராவல் பண்றதெல்லாம் வெள்ளை யானை. இந்திரனுடைய யானைக்கு வெள்ளை நிறம், இந்திரன் போற யானை வெள்ளை நிறம். சிவபெருமானுக்கு ஒரு யானை இருக்குதான், அந்த யானை வெள்ளை இல்லையா. ஐராவதம்னா சுந்தரர் ஏறி போற யானை, இந்திரன் போற ஐராவணம்னா சிவபெருமான் யானை. அந்த சிவபெருமான் யானைக்கு 1000 தந்தம் வருமா. 1000 தந்தம். 1000னா வலது பக்கம் தந்தம் 1000, இடது பக்கம் தந்தம் 1000, மொத்தம் 2000 தந்தம். 2000 தந்தத்தோட ஒரு யானை இருக்குமான்னு கேட்கக்கூடாது. இப்போ வேகத்தை அளக்கும் போது ஹார்ஸ் பவர், ஒரு மிஷன் 10 குதிரையை கட்டி ஓட்டினான். 10 குதிரையை கட்டி இழுத்தால் அது எந்த வேகத்துக்கு இழுக்கும், எந்த ஸ்பீட்ல போகுமோ அந்த ஸ்பீடுக்கு 10 ஹார்ஸ் பவர்னு பேரு. இப்ப 100 மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சா எந்த அளவு வெளிச்சம் வருமோ அந்த அளவு வெளிச்சம் வர்ற பல்புக்கு 100 கேண்டில் பவர்னு பேரு. ஒளியை அளப்பதற்கு கேண்டில் பவர் அளவுகோலா வைத்துக் கொண்டார்கள். வேகத்தை, உந்து வேகத்தை அளப்பதற்கு ஹார்ஸ் பவரை வைத்துக் கொண்டார்கள். இதுதான் 10 HP, 5 HP, ½ HP மோட்டார், இப்படிதான் ஆரம்பிச்சது. இப்ப வேணா வெவ்வேறு அளவுகள் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஹார்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஹார்ஸ் பவர் எல்லாம் சொன்ன பையங்களுக்கு ஹார்ஸ் பவர்னா குதிரையை கொண்டு வந்து இப்போ ஜானகிராமன் காட்டினாப்புல காட்டணும், பொம்மையை போட்டுதான் குதிரை அப்படின்னு. இவெல்லாம் மோட்டார் பவர் வச்சுக்கலாம். வல்லதா ஒளி உடம்பு பெற்று அருடம்பு பெற்று சென்றார். அதுக்கு ஒரு முன்னோடியாக சுந்தரர் ஒளி உடம்போடு விண்ணுலகத்துக்கு சென்று அந்த பறவை கைலாயத்திலே இறைவரோடு கலந்தார். இங்கே இல்லை, மாணிக்கவாசர் சிதம்பரத்தில். வள்ளல் பெருமான் நீங்க இன்னைக்கு போய் பார்க்கிற இதே சித்தி விழாக திருமாளிகையில இப்ப கூட்டியிருக்கு வருஷத்துக்கு திறந்து வழிபாடு பண்ணி தரிசனம் பண்றோமே, அந்த மாளிகையில அவருடைய ஆசனத்தில் அவர் இருக்கிறார். சொந்த கட்டிடத்தில்
சொந்த ஆசனத்தில் சொந்தமா எப்படி இருக்காரோ அந்த இடத்துல இருக்கிறார். வர்றார். அருட்பெருஞ்சோதியாண்டவர் வருகிறார். அருட்பெருஞ்சோதியாண்டவர் பூர்வ ஆசிரமத்தில் நடராஜர், அப்புறம் அருட்பெருஞ்சோதியாண்டவர். சைவருக்கெல்லாம் அவர் நடராஜர், இவருக்கு அருட்பெருஞ்சோதியாண்டவர். அவருக்கு நடராஜராக ஆடிக்கொண்டு காலை தூக்கி கொண்டு ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல வந்தவர், இவருக்கு லைஃப் ஃபார்ம்ல வர்றார். அருட்பெருஞ்சோதி நடராஜபதியே. அந்த வள்ளலார் காம்ப்ரமைஸ் பண்ற இடம். அவர்கள் நடராஜர் என்று சொல்வார்கள், இவர்கள் அருட்பெருஞ்சோதி என்று சொல்வார்கள். இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், என்னுடைய பேருடம்பில் கலந்து பிரியாமல் இருப்பார். வள்ளலார் இடத்துக்கு வந்து கலந்துகிறார். முன்னையோர்கள் முன் ஞானிகள் இறைவனை தேடி சென்று கலந்தார்கள். வள்ளல் பெருமான் இறைவன் வள்ளல் பெருமானை தேடி வந்து இவர்கள் நாடி சென்று கலந்தார்கள், தேடி சென்று கலந்தார்கள். இறைவன் இவரை தேடி சென்று நாடி சென்று வந்து கலந்து கொண்டார். அவர் சொல்றார், ராத்திரி 12 மணி வள்ளலார் பிறந்த நேரத்தில் இரவு 12 மணி. இரவு 12ங்கிறது வள்ளலார் 4 காலம் பிரார்த்தனை பண்ண சொல்றாரு. சூரிய உதயம், கிழக்க சூரியன் உதிக்கணும். 6 காலை 6 6 AM, பகல் 12 நூன் மணி 1 நிமிஷம் சேர்ந்து இருக்கணும். காலை 6 மாலை 6 சன்செட், சன்ரைஸ், நூன், சன்செட். 3ல நாம ஆக்டிவா இருக்கிறோம். சன்ரைஸ்ல யாரும் தூங்கப்படாது. சன்ரைஸ்ல தூங்குனவர்கள் கெட்டார்கள். பிஃபோர் சன்ரைஸ், சூரிய உதயத்துக்கு முந்தி நித்திரை நீங்கி எழுதல், நித்திய கர்ம விதியில முதல் வார்த்தை. அதனால ஒண்ணு வச்சுக்கணும், ரொம்ப பெரிய விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். குறைஞ்சபட்சம் சன்ரைஸுக்கு வித்தியாவது தூங்கி இருக்கிற வழக்கத்தை வச்சுக்கணும். ஒன்று. நூல் ஞானிகள், யோகிகள், சாத்தியர்கள் பகல் ஒருபோது உச்சி போது சாப்பிடுவாங்களாம். உச்சியிலே பிச்சை கொண்டுன்னு அந்த திருவொற்றியூரில் பாடின குடும்ப கோஷத்துல ஒரு சாமியாரா வள்ளல் பெருமான் மதிப்பார். உச்சியிலே பிச்சை கொண்டு உண்பார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை, அது நல்ல நூன்ல 12 மணிக்கு சாப்பிடுறது, சன்ரைஸ். இந்த 3லே நம்ம ஆக்டிவா இருக்கோம். அதே மாதிரி அந்த நூன் 12 மணி இருக்கு, அது வந்து மிட் டே, இது மிட் நைட். மிட் டேல நான் அது சாதாரணமா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு மிட் டே. மதிமண்டலத்தமுதம் உண்ண உடலெல்லாம் ஊற்றெடுத்து அமுதம் நிரம்ப நிலா சாப்பாடு உண்ண. இந்த மதிமண்டலத்தமுதம் 3 டின்னர் நடத்துறோம். ரூஃப் கார்டன்னு மேலே போய் 15 மாடிக்கு மேலே உட்காந்து நிலா சாப்பாடு பண்றோம். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு தான் நிலா ஓடிவான் இல்லாமலே ஓடுவான்னு கிண்ணத்துல நெய் போட்டு பருப்பு சோறு பிசைஞ்சு வச்சுட்டு உங்க அம்மா தான் ஊட்டினார்கள். நிலா சாப்பாடு இது நம்ம குழந்தைக்கே பழக்கிறார்கள். வள்ளலாருடைய நிலா சாப்பாடு மதிமண்டலத்தமுதம் வாயார உண்டே, இந்தார் அருளம் வாயாத உண்டே. அந்த சகசாரத்திலிருந்து அமுததாரைகள் வழிந்து உடம்பெல்லாம் ஊற்றெடுத்தோடு நடந்து அது எக்ஸ்பெரிமெண்டா வள்ளலாருக்கு 4 வருஷத்துக்கு முன்னே வந்துடுச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்டா செய்தது ஃபுல்லஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா நிறைய பெற்ற காலம் தைப்பூசத்தன்று ராத்திரி 12 மணி. அந்த 12 மணி என்பது அமுததாரைகள் அமுதம் உண்பதற்குரிய காலம். சோறுங்கிற நேரம் ஞானிகள் பகல் 12 ஒருவேளை. அதே மாதிரி அமுதம் சாப்பிடுகிற நேரம் இரவு 12. இப்ப நமக்கெல்லாம் சூரிய உதயத்துக்கு தான் நாள் தொடங்கும். இன்னைக்கு 13ஆம் தேதி நல்ல நாள்ல வந்துடுறோம். நான் காட்டூர் கந்தசாமி கோயில்ல வந்து சொற்பொழிவு ஆற்றிய நாள் 18/4/1980. நான் என்னுடைய நாட்டுக்கு வச்சிருக்கிறேன். 80 நான் முதல்ல வரும்போது சித்ராவிலிருந்து ஜோகூர்வார் வரைக்கும் ஒரு 80 இடங்கள்ல நிகழ்ச்சிகள் நடத்தணும். அப்புறம் சிங்கப்பூருக்கு ஒரு வாரம் போய் நிகழ்ச்சி நடத்தணும். பழையபடி ஜோகூர் பாருக்கு கார்லேயே வந்துட்டோம். அப்போ சிங்கப்பூருக்கு ஃப்ளைட்டில் போகல, காரில் வந்துட்டோம். இங்கேருந்து திருப்பி போனோம். நேற்று நான் ஃப்ளைட்டில் வரதா தான் இருந்தேன்.
எனக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. இங்கே எதுக்கு ஃப்ளைட்டில் போகிறோம், நம்ம காரில் தானே வந்தோம், கார்லேயே போவோம்னு ஃப்ளைட் டிக்கெட்டை விட்டுட்டு ஒரு நண்பரை கார் எடுத்துகிட்டு வந்து என்னை கொண்டு விட்டுருங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கொண்டு விட்டுட்டு போனான். 33 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக இந்த ஸ்காட் ரோடு கந்தசாமி கோயிலில் நான் நுழைந்ததிலே பெரிய மகிழ்ச்சி உடையவராக இருக்கிறேன். அதுவும் பாருங்க, இன்னைக்கு அந்த சேர்மனை வந்துடுறாங்க. இந்த கந்தசாமி சேர்மனை சொன்னாரு, கந்தசாமி தான் வள்ளலாருக்கு முதல்ல பிடிச்ச சொந்த சாமி. கந்தசாமி, கந்தன்னா சம்ஸ்கிருத பேரு, முருகன்னா தமிழ் பேரு, சுப்பிரமணியன்னா சம்ஸ்கிருதம். வேதத்துல கந்தன் வராது, சுப்பிரமணியம் வரும். பகவத்கீதையில சாஸ்திரங்கள்ல சம்ஸ்கிருதத்துல கந்தன் வரும், தமிழ்ல முருகன் 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 முருகாற்றுப்படை. திருவி கல்யாண சுந்தரமொழியார் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். தமிழ்த்தங்கள் திருவிக்க முருகன் அல்லது அழகுன்னு எழுதினார். முருகனுக்கு முருகன் அழகு, அது அன்னைக்கு அழகு இன்னைக்கு அழகு. நான் கூட 30 வருஷத்துக்கு அழகாக தான் இருந்தேன். இந்த அழகு இன்னைக்கு வாழ கூட ரொம்ப அழகா இருப்பார். அப்போ இப்பெல்லாம் எனக்கு நடிச்சு போச்சு இல்லை, நாங்கள் எல்லாம் என்ன இடம் முருகா முருகனா முருகன் தான் என்று விளையாய் என்று விளைய வந்து முருகனை பாடிக்கிறாரு. வள்ளலார் என்று விளையாடு. வரலாறுக்கு நரை கிடையாது, கரை கிடையாது, மூப்பு கிடையாது, பிடி கிடையாது, சாப்பாடு கிடையாது. நரை வந்துட்டா சில தோல் சுருக்கம், அப்புறம் பிடி வரும், மூப்பு வரும். இதெல்லாம் வந்துட்டா சாக்காடு வரும். சாக்காடை கட் பண்ணோம்னா நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இந்த வரிசை இருக்க இது ஒன்னொன்னா கட் பண்ணிட்டு போகணும். நிறைய கட் பண்ணா தர வராது. இப்ப நிறைய கட் பண்ணே முடியலையே. இந்தியாவில் 40ல் நிறையன்னா இப்ப 15லே நிறையுது, 20லே நிறையுது. வள்ளல் பெருமான் உடம்பை பற்றி கவலைப்பட்ட காரணம் இந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் தேக சித்தி வர வேண்டும். இந்த உடம்பு விழுந்து விட்டால், இந்த உடம்பு டெட்பாடியாக விழுந்து விட்டால், இது நெருப்பில் எரிக்கப்பட்டால் அல்லது பூமியில் புதைக்கப்பட்டால் இந்த உயிர், இந்த ஆன்மா இன்னொரு உடம்பு எடுத்துக்கொண்டு வரும். அடுத்த பரப்பு உண்டு. இந்த உடம்பு பிணமாக விடாமல், பூமியில் புதைக்கப்படாமல், எரிக்கப்படாமல் உடம்பும் உயிரும் ஒன்றாகி ஒரு வார்த்தை சொல்லுவார், உடம்பென்றும் உயிரென்றும் உரியாமே ஒரு வடிவம் திருவடிவம். உடம்பு ஸ்தூலம். இப்ப என் உடம்பு ஒரு நாற்காலில் உட்காந்துருக்கு, நீங்க எல்லாம் நாற்காலில் உட்காந்துங்க. உங்க உடம்புக்கு ஒரு அடி அகலத்துல ஒரு அடி ஸ்கொயர்ல ஒரு சேர் வேண்டியது. உங்க உடம்பு உயிருக்கு என்ன வேணும்? உயிருக்கு என்ன வேணும்? உயிர் எங்க உட்கார்ந்து? உடம்பு என்பது தூரம், உயிர் என்பது சூக்குமம். உடம்பு என்பது ஒரு பொருள், ஒரு மேட்டர், ஒரு ஆப்ஜெக்ட், மைக்கு மாதிரி, புத்தகம் மாதிரி. உயிர் என்பது ஒரு ஆற்றல், ஒரு பவர், ஆற்றல். ஆற்றல் வடிவத்தில் உயிர் இருக்கும், உணர்வு மயமாக இருக்கும். உடம்பு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஆற்றலுக்கு ஃபார்ம் கிடையாது. இப்போ மின் ஆற்றல் காத்தாடி ஆடும்போது காத்தாடி ஃபார்ம்ல இருக்கு, லைட் எரியும் போது லைட் ஃபார்ம்ல இருக்கு. அதுபோல உயிர் என்றும் உடம்பென்றும் புரியாமல் உடம்பே உயிராய் உயிரே உடம்பாய் இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் தான் அருட்பெருஞ்சுவடி ஆண்டவர். அதை வள்ளல் பெருமான் பெற்றார். அப்படி வந்த நாளுக்கு அவர் சொல்லுகிறார், அகத்தே கருத்து புறத்து விழுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்தி இங்கே திருத்தி பண்ணுகிறார். இந்த பர்த்து போனதுக்கு அப்புறம், செத்ததுக்கு அப்புறம் கைலாயத்தை போய் திருத்தப்படாது, வைகுண்டத்தை போய் திருத்தப்படாது. சகத்தே திருத்தி, இந்த உலகத்திலேயே திருத்தி. கேஎல் இருக்கவங்கள கேஎல்லே திருத்தி பண்ணும். வடலூர் போய் திருந்துறேன்னு இங்க இருந்து வாரதெல்லாம் கூடாது. வடலூர் இருக்கவங்கள வடலூர்லேயே திருத்தி பண்ணும். அங்கங்க தென்னண்ட யாருன்னா இடத்துல, தென்னுன்னா அப்பப்போ அப்பப்போ அங்கங்க அந்தந்த இடத்துல எங்கெங்க இருந்து ஏது வேண்டினும் அங்கங்க இருந்த பெருஞ்சோதி. இப்படி தென்னந்தாரு யாராவது கொடுப்பாங்களா? இதுதான் தமிழ்ஞா. இது வேற வேற சொல்லுவார், பல இடத்துல சொல்லுவார்கள். எல்லா மதங்களையும் புறங்களையும் சொல்லவில்லை, ஏகதேசம் சொல்லியிருப்பது இந்து மதம் முன்னில் தான். அந்த இந்து மதத்திலே சைவம் தவிர வேற இடங்களில் இது விரிவாக சொல்லப்படவில்லைங்கிறார். அந்த சைவத்திலையும் இறைமறையாகத்தான் சொன்னாங்க. பட்டவசனமாக சொல்வதற்கு வந்தவர் தான் வள்ளல் பெருமான். அந்த நாளை சேக்கிழார், இந்த பெரியவானம் படிச்சவங்களுக்கு தெரியும்,
திருநாவுக்கரசரை பற்றி சொல்லும்போது மருள் நீக்கியார் வந்து அவதரித்தார். 63 நாயன்மார்கள்ல பல பேரை அவதரித்தார்ன்ற வார்த்தையை போடுறாங்க, சில பேரை பிறந்தார்ன்ற வார்த்தையை போடுறாங்க. திருநாவுக்கரசருடைய அக்கா திலகவதியார் பிறந்தார் அப்படிதான் சொல்றாரு. திருநாவுக்கரசர் அவதரித்தார். பிறப்புன்னா தமிழ், அவதாரம்னா சம்ஸ்கிருதம். எதுவுமே கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசிட்டா கொஞ்சம் வசதி.